ஏய் மணி, வாக்கண்ணா. என்னடா இது? புது பள்ளிக்கூடம் தெருவுல. நீ வேற ஸ்கூல்ல சேர்ந்தேன்னு நினைச்சேன்டா. நீ என்னடா தெருவுக்கு வந்துட்ட? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை தன் பிள்ளைய கவனிப்பாங்களா, தம்பியை கவனிப்பாங்களா? என்ன இருந்தாலும் அண்ணன் உன்னை கவனிக்க மாட்டாராடா? எப்படிடா? அவருக்கு அண்ணி தான் பெருசு, அப்புறம் குழந்தை பெருசு, அதுக்கு பிறகு தம்பி எங்க? தெருவுல. ஓ, உன் பூட்ஸ்க்கு பாலிஷ் போடுறேன், எனக்கு ஏதாவது குடுறா. டேய், நீ என் ஃப்ரெண்ட், என் காலை தொடக்கூடாது. இந்தா நான் வரேன், பை. என்னம்மா சாரதா கிட்ட பாட்டி கதை? நான் பாட்டியாக போற கதைப்பா. என்னம்மா பெருசா, இப்பதானே கொஞ்சம் மாசமாவது. நீ பேசுவ, அவளால உனக்கு ஆபீஸ் வேலையும் குறைஞ்சது, வீட்டு வேலையும் குறைஞ்சது. எனக்கு தான் கவலை. என்ன கவலை? இந்த குடும்பத்துல பிறக்கிற முதல் பேர ராஜா மாதிரி அமைச்சு பிறக்கணும். என் கண்டிஷன்ல சொல்லிட்டேன். இனிமே அடுப்படி வேலை என் வேலை, ஆபீஸ் வேலை உன் வேலை. நல்லா தூங்குறது இவ வேலை. ஆபீஸ்லயும் வீட்லயும் 24 hours உன் கூட ஹாப்பியா இருந்தேன். இப்போ 8 hours உன்னை பிரிஞ்சு இருக்கணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே இந்த பிரிவு. ஆமா, பெரிய குழந்தை. இந்த பையனை பொண்ணு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம். அது ஏன் தப்பா? பின்ன ஏன் தப்பா? பேசாம என் பெட்டை வேற ரூமுக்கு மாத்திடுறேன். ஐயோ இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? முன்ன எங்க அண்ணன் அன்னைக்கு குழந்தை இல்ல, என்ன பிரியமா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களையும் குழந்தையும் கவனிச்சுக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை? ஷீலா, போன ஜென்மத்தை இப்ப என்ன போலீஸ் ராயா போற இடம்லாம் ஃபாலோ பண்றான்? யாருங்க அந்த ஹேண்ட்ஸம் மேன்? என் ஹேண்ட்ல வர்ற சம்ம கெடுக்கிறவன். இந்த தடவை பிசில கெடுக்கட்டும். உங்ககிட்ட டீலிங் பேசினவன் சந்திரகாந்த் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சில மருந்து போட்டுல விஷம்னு போடுற மாதிரி சில மனுஷன் மேலயும் விஷம் லேபிள் ஒட்டணும். இவனை பத்தி கேட்கணும்னா என்ன கேட்காதீங்க. உங்களுக்கு சூனாப்பன செட்டியார் தெரியும்ல? தெரியுமே, பெரிய பைனான்சியர். அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. சும்மா ஒரு நாள் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீஸ். முடியாது. சரவணா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஆபீஸ்ல வைக்காம என் பீரோல வச்சுட்டேன். மனசு படக்குன்னு அடிச்சுக்குதுப்பா. ஆமா, இந்த காலத்துல கோடி கோடியா கள்ள பணத்தை பாத்ரூம்லயும் பெட்ரூம்லயும் பதுக்கி வைக்கிறாங்க. இதுல 10 லட்சத்துக்கே நீ பதற. இப்ப எல்லாம் நம்ம வருமான வரிக்காரனுக்கு தான் பயப்படணும், வர திருடனுக்கு பயப்பட வேண்டாம். எதுக்கும் எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திடுறேன். ஐயோ அம்மா. அம்மா இனிமே வரவே மாட்டாங்க.
அம்மா அம்மா ஹலோ 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 உயிருக்கு ஆபத்துன்னா ஒரு டாக்டரும் இருந்திருக்க மாட்டீங்களா? அம்மா 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 என்னை விட்டு நீ போக கூடாதப்பா. உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேப்பா, பிரிய மாட்டேன். உதரத்தை போட்டிருக்கேன், சொர்க்கத்தை பார்த்துடலான்னு என்னென்னமோ சொல்லி. ஆமா, சொர்க்கத்தில் எங்க அம்மா